நியூஸ் தமிழ் சேனல் வந்து தேர்தல் பயணம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. மாவட்டம் பூரா எல்லா மாவட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. காரைக்குடியில் நடந்தது ஒரு கசப்பான அனுபவமாக முடிஞ்சிச்சு. அது எல்லோரும் பார்த்துருப்போம், எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்போம். எல்லோரும் இந்த சில பல பிரச்சனைகள் ஆச்சு. இதில் என்ன நடந்துச்சு, எதனால் இந்த பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு சிலர் சொல்ல மறந்த சில விஷயங்கள் இருக்குது இதில். ஆக்சுவலாக இந்த பிரச்சனையோடைய எங்கே ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. முதல் சுற்றில் இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் முதல் சுற்றில் 3 நிமிடங்கள் தலா 3 நிமிடங்கள் கொடுக்கப்படுது ஒருத்தருக்கும். காரைக்குடியில் திமுக சார்பாக மாவட்ட துணைச் செயலாளர் திரு சேங்கை மாறன் அவர்கள் பேசுகிறாங்க. அவர் திமுக சாதனைன்னு பட்டியல் அவர் கையில் வச்சுருந்ததை அவர் படிக்கணும்னா 3 நிமிஷம் இல்லை, 300 நிமிஷம் ஆகும். அவ்வளவு சாதனை பட்டியல், அத்தனை பக்கங்கள் கொண்ட பேப்பர்கள் வச்சுருந்தார் கையில். ஆனால் அவர் 3 நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னால 3 நிமிஷத்துக்குள்ளே எதை சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லி கழக சாதனைகளை, திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு கரெக்டாக 3 நிமிஷத்தில் முடிக்கிறார். அதுக்கடுத்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முன்னாடி அவரை பேச சொல்கிறாங்க. கழக ஆட்சிகள் சொல்லணும்னா அவர் 1967 1965 புரட்சி தலைவர் அவர்கள் அப்படி இப்படின்னு. இப்போ இந்த ஆட்சிக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க ஏடிஎம்கே. இதில் பண்ணது ஏதாவது சொல்லணும் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. இதில் இருந்து சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல முடியலை. ஒன்றும் இவர் இதெல்லாம் பேசினார். சரி, அவர் இப்போ ஏதோ ஒன்று அவங்களால என்ன சொல்ல முடியுமோ அதானே சொல்ல முடியும். அழகப்பா யூனிவர்சிட்டி ஆரம்பித்தது எந்த வருஷம், சிவகங்கை மாவட்டம் உருவாக்குனது எந்த வருஷம், இதை தான் அவர் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக காரணமாக இருந்ததில் ஒன்று இந்த கோயிலூர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அதை கொண்டு வந்ததே அவங்க புரட்சி தலைவர் தான். அதை அடுத்து பேசுவோம். இது 3 நிமிஷத்தில் அவர் பேசி முடிச்சிட்டார். அடுத்ததாக நாம் தமிழர் சார்பாக யார் பேசுகிறான்னு கேட்டால், இது யார் பேசுனான்னு கேட்கும்போது ஒரு வேடிக்கையான விஷயம். நீங்கள் திமுகவுக்கு இந்த மாவட்டத்துக்கு பேசணும். இந்த மாவட்டத்தில் திமுக சார்பாக அவர் பேசுகிறார். யார்? திரு சேங்கை மாறன் பேசுகிறாரு. அதிமுக சார்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்த திரு கே உமாதேவன் அவர்கள் பேசுகிறார். நாம் தமிழர் சார்பாக இந்த மாவட்டத்தில் பேசுகிறதுக்கு ஆளே இல்லையா? நாம் தமிழர் சார்பாக இப்போ நாம் தமிழர் இங்கே காரைக்குடியில் சீமான் போட்டி போடுற காரணம் என்ன? போன தடவை லோக்சபா எலெக்ஷனில் தொகுதியில் தான் சற்று கூடுதலான வாக்கு அவங்களுக்கு பதிவாயிருக்கு. ஆனால் அந்த பதிவான வாக்கு எதனால் அவங்களுக்கு மற்ற இடங்களை விட இங்கே சற்று கூடுதலாக பதிவாச்சுங்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும், அனைவருக்கும் தெரியும். அது யாருக்கு விழுக வேண்டிய ஓட்டு இங்கே விழுந்துச்சு, எதனால், யார் மேலே உள்ள அதிருப்தியில் உங்களுக்கு விழுந்துச்சுன்னு, யார் அப்போ வேட்பாளர், எதனால் விழுந்துச்சுன்னு இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதுக்காக நீங்கள் இங்கே நிற்க வரீங்கன்னா இப்போ இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குல்ல, இந்த ஓட்டில் உங்களுக்காக பேசுறதுக்கு ஒருத்தன் கூடவா இல்லை? நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் கூட இல்லையா? சரி, நீங்கள் நாம் தமிழர் கட்சி இடும்பவனம் கார்த்தியை பேச வைக்கும். இடும்பவனம் கார்த்திக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்பந்தம்? சரி, ஓகே, பேசட்டும். அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னே வச்சுக்கோம். நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறதுக்கு ஆளே கிடையாதுப்பா, நான் ஒரு ஆள் தான்ப்பா எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு வருவேன், நெட்வொர்க்குக்கே பேச்சாளர் நான் தான் அப்படின்னு. ஏன் எங்களுக்கு தலைமைகளை பேச்சாளர் கொண்டு பேச வைக்க முடியாதா? இந்த மாவட்டத்தில் உள்ள ஒருத்தர் பேசணும் தானே எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் பேசுகிறார். எங்கள் தலைமைகளை பேச்சாளர் ஒரு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் கொண்டாந்து பேச விட்டுருந்தா என்ன இருப்பீங்க? அப்போ நீங்கள் இதை ஆதரித்தது முதல்ல இந்த நியூஸ் சேனலுடைய தவறு. அப்போ நியூஸ் சேனல் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இந்த விஷயத்தில். ஒன்று. ரெண்டாவது, அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்ட கேள்வியே தவறு. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இங்கே என்ன செஞ்சுருக்கு மக்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி செய்கிற இடத்துல எங்கே இருந்துச்சு? எதுவும் இந்த மக்களுக்கு செய்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி முதல்ல இருக்கா? அப்போ கேட்கும்போது கேள்வியே தவறு. இப்படி ஒரு கேள்வியை கேட்டக்கூடாது. திமுகவை கேட்ட, திமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு, அதிமுக கேட்டால் அதிமுக ஏற்கனவே ஆட்சி செஞ்சுருக்கு. இது சரி, நாம் தமிழர்கிட்ட போய் நீ தொகுதிக்கு என்ன செஞ்சுன்னு எப்படி கேட்ப? சரி, கேட்டுட்டேன். அது என்ன சொல்லணும்? எதையாவது சொல்ல வேண்டியதானே, உண்மையாக சொல்ல வேண்டியதானே. அதாவது ஒரு டிபேட்டில் ஒரு காலத்தில் மைக்கு பிடிச்சி பேசும்போது, மேடையில் நின்று பேசும்போது பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது, அதுவும் இன்றைய பொதுமக்கள் பார்க்கும் மேடையை தாண்டி இன்றைக்கி இது ஒரு ஊடகத்தில் லைவில் போயிட்டுருக்கு, நேரலையில் போயிட்டுருக்கிற ஒரு நிகழ்ச்சியிலையுமே இந்த மைக்கு பிடிச்சி போய் பேசலாங்கிற பழக்கத்தை கல்டிவேட் பண்ணதே, இதை உருவாக்குனதே இந்த நாம் தமிழர் கட்சியும், இன்றைக்கி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த எடப்பாடி பழனிசாமிங்க. அவ்வளோ ஒரு உண்மைக்கு புறமான செய்திகளை கூச்சமே இல்லாமல் பேசுகிறாங்க. என்னென்ன சொல்கிற? காலேஜில் பட்டமளிப்பு விழா நடக்காமல் இருந்துச்சான், போராட்டம் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். இந்த காலேஜில் ஒரு வருஷம் கூட பட்டமளிப்பு விழா நடக்காமல் இல்லைடா. ரெண்டாவது, ஹாஸ்டலுக்கு பஸ் வசதி. ஏன் காரைக்குடி நீங்கள் குக்குராமம்மா காரைக்குடி? அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லையா காரைக்குடியில்? நீங்கள் போராட்டம் பண்ணி கொண்டு வந்தீங்க. ரெண்டாவது, திருப்புவனத்தில் சூர்யா மணமயில் மன்றம்னு ஒன்று ஆளுங்கட்சி பிரமுகர், அதுக்கு சாட்டை முறையை அவருக்கு இது பண்ணுறாப்புல.
என்ன சொல்கிறாரு சாட்டை முறை அடுத்த நாள் வீடியோ பயங்கரமாக கடுமையாக பேசி போகிறா என்ன போடுறாங்க இது வந்து ஆளுங்கட்சியின் பினாமின்னு தான் சொன்னார். அப்போ கூட நாங்கள் சேங்கை மாறன் பேர் சொல்லலை, ஏன்னா சேங்கை மாறனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சூர்யா மணமேல் மன்றங்கிறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவன் வேலை பார்த்து ரெடியாக வச்சுருக்காங்க. அவன் யார் தெரியுமா, ஏற்கனவே பல மாநகரங்களில் மதுரை கோவை போன்ற மாநகரங்களில் இது மாதிரி ரெக்ரியேஷன் கிளப் நடத்திக்கிட்டு வர்ற ஒரு குழுமம். அவங்க இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னும் நாங்கள் அனுமதியே கொடுக்கல இந்த ஆட்சி, அவங்களுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மணமயில் மன்றம் தொடங்கப்படவே இல்லை. அது வந்து இவருடைய பார்ட்னராக இவருடைய பினாமி வந்து பண்ணுறாங்களாம். அதை பேரை சொல்லாமல் இடுமோகன் கார்த்தி வந்து பாலிசாக சொன்னாராம். இவருக்கு கோவம் வந்துருச்சான். எதுக்குடா கோவம் வரணும், இல்லாத ஒன்றுக்கு நான் ஏன்டா நடராத்தில் சுடுகாட்டு பொண்ணு வடிவேல் சொன்ன மாதிரி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எங்கடா கோவப்பட போகிறோம். சரி, அது மட்டுமா சொன்னேன். இந்த கோயிலூர் கெமிக்கல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, அந்த கெமிக்கலை கொண்டு வந்தே மகாராஷ்டிரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த கெமிக்கலில் வந்து சம்பை ஊற்று வந்து அந்த கெமிக்கல்னால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. உண்மை. இதெல்லாம் நடந்தது யாருன்னா சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு நடத்துகிறாங்க. இதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் எந்த கட்சிக்கு பாகுபாடும் இல்லாமல் அதிமுக, திமுக, நாம் தமிழர், இன்னும் மற்ற கட்சிகள், பிற கட்சிகள், அனைத்து கட்சியும் கலந்துச்சு. அனைத்து கட்சிக்காரர்கள் மேலேயும் எஃப்ஐஆர்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இதை வந்து நாங்கள் தான் வந்து இது மூடுனதே இங்கே எங்கள் ஆட்சியிலடா. இவ்வளோ காலம் ஆர்ப்பாட்டம் எத்தனை வருஷமாக நடக்குது தெரியுமா? ஆனால் இப்போ அந்த கெமிக்கலை மூட வச்சது திமுக ஆட்சி. சரி, இவர் பேசும்போது இந்த 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்கல்ல, இப்போ 3 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கணும்ல. நீ சொல்கிறதே வெறும் பொய். இதில் மாங்குடி எம்எல்ஏ வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு மாங்குடி அவர்கள் வந்து 15 எலைட் பாருக்கு வந்து அனுமதி கொடுத்தாராம். எந்த ஊர்லையாவது எலைட் பாருக்கு எம்எல்ஏ அனுமதி கொடுக்க முடியுமா? ஒன்று. சரி, கொடுக்கவும் தான் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பொய் புகார் சொல்லாத, ஆதாரத்தை கொடுத்துட்டு சொல்லு, ஆதாரத்தோடு பேசணும், புகார் சொல்லிட்டு போகக்கூடாது, நிரூபிக்கணும், ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணணும், இப்போ இடுமோகன் கார்த்தி இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் ஆதாரத்தை காட்டுறேன்னு காட்டணும். இல்லையா, நான் வந்து இல்லை நான் தவறான தரவுகளை சொல்லிட்டேன். இது அதாவது இடுமோகன் கார்த்திக்கு இங்கே மாவட்டத்தில் நடந்தது என்ன தெரியும், எல்லாத்தையும் யாரோ எதையோ எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்துறவருடைய அரசியல் அறிவு என்னவா இருக்குது? உண்மையை பேசுகிறது இவங்களுக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது. ரெண்டாவது, நீ பேசுகிறது சரி பொய்யா பேசிட்ட, நீ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுல, இவ்வளோ பேர் வந்து அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்கல்ல. அப்போ நீ என்ன பண்ணிக்க, நீ பதில் சொல்லியிருக்கணும். இப்போ இவன் பதில் சொல்லாமல் வெளியிலேருந்து ஆதாரம் காட்டுன்னு இவர் சொல்கிறார். வெளியிலேருந்து ஒருத்தர் ஆதாரம் காட்டுங்கன்னு பொதுமக்கள் ஒருத்தர் சொல்லும்போது, நீ வா, நீ இங்கே வா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்றான் இடுமோகன் கார்த்தி. சண்டைக்கு கூப்பிடும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரைக்குடியை சேர்ந்த பொதுமக்கள் சொம்பையலா வீர வளைஞ்ச மண், இது வீர வளைஞ்ச மண்ணுன்னு அனைத்து திரைப்படமாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் சொல்கிறது சிவகங்கை மாவட்டம் வீரம் விளைஞ்ச மண்ணுடா. வந்து என்னத்தை வேணால் பேசிட்டு போயிடுவியா, என்னத்தை வேணால் சொல்லிட்டு போயிடுவியா, இல்லை நீ சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டா உனக்கு சும்மா விட்டுருவான். எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே, இது அளவில் தான் இருந்துச்சு. அப்பையும் கூப்பிட்றான் பண்ணும் பொழுது ஒன்று இடுமோகன் கார்த்தி வந்து சேங்கை மாறன் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கணும், இல்லை வெளியிலேருந்து ஆதாரத்தை கொடுறான்னு கேட்குற பொதுமக்களுக்கு பதில் சொல்லியிருக்கணும். இதுக்கு இல்லாமல் நடுவில் நின்னார் பாருங்க அதிமுககாரர், கேட்க மாதிரி இவர் மைக் எடுத்துக்கிட்டு இவர் அங்கே இருக்க கூட உரிமையில் பேசுகிறார். அங்கே இருக்கிற கட்சி சார்ந்த நிர்வாகிகள் உரிமையில் பேசுகிறாரு. அங்கேயே இல்லை, ஸ்பாட்லே இல்லாத மாவட்ட செயலாளர் அவர்களையும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் உரிமையில் பேசுகிறார். உரிமையில் நீ வந்து பேசும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இடுமோகன் கார்த்திக்கு சொன்ன அதே விஷயம் தான். இங்கே என்ன சொம்பையில் எல்லாரும் நீ வந்து எல்லாரையும் வந்து உரிமையில் பேசும்போது கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நெறியாளர் இதை போய் இடுமோகன் கார்த்தி பதில் சொல்லட்டும், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு ஏன் சொல்லலை? நெறியாளர் போய் நிறுத்தி இருக்கணும்ல, மைக் ஆஃப் பண்ணு வாங்கி. அப்போ நெறியாளர் என்ன பண்ணுற, நீ இதை வந்து சப்போர்ட் பண்ணுற. இந்த சேனல், இந்த ஊடகம் இருக்கே, அது வந்து என்னென்னா திமுகவுக்கு எதிராக செயல்படுது. இங்கே பல இடங்களில் நீங்கள் கேள்வி கேட்குற விதங்களையும் பார்த்துட்டோம், பல இடங்களில் நீங்கள் விவாதம் நடத்துனதையும் பார்த்துட்டோம். இது ஒரு டிபேட் ஷோ தானே, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல, டிபேட்டு தானே. இப்போ அவன் சொன்னால, இவர் பதில் கேள்வி கேட்டார்ல, ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது தானே. சரி, இல்லை என்ற ஆதாரம் இல்லை, நான் தர்றேன் அப்புறமா தர்றேன்னு கூட அவன் சொல்லுவான்ல, சொல்லட்டும். இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன்னு கூட சொல்லட்டும். இவர் ஏன் இடையில தாவுறாரு? அதாவது ஒரு டிபேட்டில் வாதம் பண்ணுறதுக்கு தேவையான எந்த ஒரு தரவுகளும் அவங்கள்ட்ட கிடையாது. திரு சேங்கை மாறன் அவர்கள் கையில் வச்சுருந்ததை அவர் படித்தாலே ஒரு நாள் பத்தாது. அவர் பூராத்தையும் படித்தா அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்துருக்க மாட்டாங்க. எந்தெந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் தமிழக அரசுடைய நலத்திட்டத்தில் பயனடையாதவங்க கிடையாது, இல்லாமல் இல்லை. அத்தனை வீட்டிலையும் ஏதாவது ஒன்று, மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், செல்வ மகளாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் தாய்மானவர் இதாக இருக்கட்டும், இல்லம் தேடி மருத்துவமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம்னா, பட்டியல் போட்டோம்னா, எப்பா ஒரு ஷீட்டில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு 10 பண்டில் வாங்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அவ்வளோ வச்சுருக்கேன், அவ்வளோ பேசுகிறேன், அவ்வளோ அதில் வந்து எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்காரு அவர். அதாவது டிபேட்டோ மேடை பேச்சோ இவருக்கெல்லாம் புதுசு கிடையாது. யாருக்கு?
திரு சேங்கை மாறன் அவர்கள் இருக்கார்ல, அவரை அடுத்த நாள் வீடியோ போடுறா சாட்டை பயங்கரமாக கத்துவான் இல்லை இப்படி கத்திக்கிட்டு வீடியோ போடுறாங்க. நான் சொல்கிறேன், சேங்கை மாறன் அவர்கள் இதுவரை எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் எத்தனை தேர்தலை சந்திக்க முடியும் உன்னால்? அவருடைய அரசியல் அனுபவம் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கும் அவர் சிட்டிங் சேர்மன்றாக அந்த வீடியோலேயே அவர் மனைவி வந்து பேரூராட்சி தலைவர்னு சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற தரவுகளே அப்படி தான் இருக்குது, வெறும் பொய் தரவுகள். அவர் மனைவி பேரூராட்சி சேர்மனா, அவர் பேரூராட்சி சேர்மனா? போய் கேளு, நல்லா கேளு, ஆன்லைனில் பாரு, பார்க்க தெரியுமா? இல்லை நாங்கள் எடுத்து தரவா? அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். சரி விற்கட்டும், காய்கறி விற்கிறது என்ன ஒரு கௌரவ குறைச்சலான வேலையா? அவர் அந்த இதெல்லாம் செய்யலை. அது ரெண்டாவது. இவன் சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஃபார்ச்சுனர் காரில் போகிறார். அவர்கிட்ட ஃபார்ச்சுனர் காரே இல்லைடா. அவர் எத்தனை விதமான தேர்தலை சந்தித்து எத்தனை விதமான தேர்தல்களில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தெரியுமா? அத்தனை தேர்தலெலாம் நீ சந்திக்கணும்னு நினச்சா கூட சாட்டை, நீ அதை மாதிரி தேர்தல் சந்திக்கணும்னு நினச்சா கூட உனக்கு இந்த ஒரு ஆயுஸ் பத்தாது, உன்னுடைய வாழ்நாள் பத்தாது. அவர் இதுவரைக்கும் சந்தித்த தேர்தல்களை மட்டும் நீ இனிமேல் இன்னையிலேருந்து நீ சந்திக்கணும்னு வச்சாலும் உன்னுடைய வாழ்நாள் பத்தாது. 50 வருஷம் அரசியல்வாதியில் அவர்லாம். நீ என்னமோ அவர் முகத்திலே கிழிப்பேன். என்ன கிழிப்பேன்? அவர் நல்லவர் இல்லைன்னா அவர் எப்படி அவர் வந்து சேர்மன் ஆவார்? எப்படி இந்த இயக்கத்துடைய மாவட்ட துணைச் செயலராக இருப்பார்? அவருடைய தராதரன்னு தெரியுமா உனக்கு? அவரால் பேசி பதில் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறியா நீ போட்ட மாதிரி? அவருக்கு தராதரம் தெரியும். அப்படிலாம் போட்ட மாட்டார். உனக்கெல்லாம் பதில் சொன்ன அவசியம் இல்லை. காரைக்குடியில் நடைபெற்ற இந்த கலவரமானது நாம் தமிழர் கட்சி, அதிமுக கட்சி, அது சாட்டை பேசுகிறத பாருங்கள் இந்த வீடியோவில். அதிமுக அப்படியே தடவி கொடுத்து பேசியிருப்பாப்புல. அவர் ஒரு பெரிய மனிதர், மாமனிதர், அவர் இப்படி பேசி இருக்கலாமா? ஏண்டா உன்னையே பேசுனதுக்கு பதில் சொல்லு. ஏடிஎம்கே பேசுனதுக்கு எதுக்கு நீ பதில் சொல்கிற? ஏடிஎம்கே நீ பல வேட்டி கட்டணும்டான்னு கேட்டிருக்கார் திரு சேங்கை மாறன். அவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர், அதனால் கேட்டிருக்கார். நீ என்ன பண்ணணும் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறா. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து தடவை கொடுக்குறா. நீ அவரை கேட்பியா, இவரை கேட்பியா? ஏன் உங்கள் கட்சி என்ன? நீங்கள் தேர்தலில் யாருக்கு வேலை வாங்க போறிய? என்ன செய்ய போறிய? நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டிக்கிறீங்களா? நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கீங்களா? இல்லை 2 பேரும் கள்ள கூட்டணியில் நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அது ஒன்று தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இந்த இது நடந்ததில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கீங்க. பண்ணுங்கள். பல பேர் பல வீடியோ போட்டாங்க சொல்லிப்பார். ஒரு திமுகவின் கிளை செயலாளருக்கு பதில் சொல்ல முடியாது உன்னால். நேரில் உட்காந்தினா நீ கேமராக்கு முன்னாடி என்னத்தை வேணால் பேசிட்டு போகலாம். ஒரு கிளை செயலாளர் கொடுக்குற தரவுகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது. வெறும் பொய் தரவுகளை மட்டுமே வைத்து பேசி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு கிளை செயலாளருக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு வட்ட செயலாளருக்கு பதில் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணியிருக்கீங்க? பட்டா வாங்கினதுக்கு இவங்க இந்த பட்டா வாங்குறதுக்கு காரைக்குடியில் அண்ணா நகர் ஜீவாநகரில் நாம் தமிழர் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க? 2010. பொதுமக்களும் அந்த பொதுமக்கள் அந்த குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு எல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி பட்டா வாங்கியிருக்காங்க. நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எதை சொல்லுவேன்? இன்றைக்கி மத்தியானம் உங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் போய் சாப்பிட போகிற சாப்பாடு நாங்கள் வச்சு கொடுத்தது, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாலே உங்கள் வீட்டில் எவ்வளோ கொதிக்குது அப்படிமா நாளைக்கு சொல்கிறதுக்கு துணிஞ்சவங்க தான். கூச்சமே இல்லை பேசுங்க. ஆனால் தராதரம் திரும்ப என்னமோ 2ஆம் தேதி வருவோன்னு சவால் விட்ட. என்ன பண்ணுவ நீ? 2ஆம் தேதி வா, 2ஆம் தேதி வந்து நான் வர்றேன்டா பாருங்கடா அப்படின்னு வா. 2ஆம் தேதி வந்து திமுக நேருக்கு நேர் கூப்பிட்டுருவியா? நீ கூப்பிட்டு சந்திச்சிருவீங்களா? வா.